இந்த தின்னு பார்த்துட்டு இந்த நல்ல கறியாக இருக்குது சாப்பிடு அப்படின்னு சாமி கூட்டி விட்றான். அங்கே இருந்துக்கிட்டு ஐயோ 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 ஐயோன்னு வயிறில் அடிச்சுக்கிறான். இது நியாயமாடா நியாயமாடா நியாயமாடா. சாமியும் சாப்பிட்றாரு, பன்னிக்கறியை சாப்பிட்றாரு. பன்றிக்கறியை சாப்பிட்றாரு சிவன், நல்லா சாப்பிட்றாரு. எப்பா எலும்பு வேணா சதையான ஊட்டி விடுறான். லிங்கம் வடிவில் இருக்கிறவரு லிங்கத்துக்குள்ள போகுதுமா, லிங்கத்துக்குள்ள அப்படி வைக்கிறான், உள்ள பபக்குன்னு இழுத்துக்குது. அப்போ அவ்வளவு இதையும் பன்றிக்கறியும் சாப்பிடுது. ஐயர் மரத்தில் அப்படியே ஒண்டி பார்த்துக்கிட்டு ஐயோ ஐயோ ஐயோன்னு பதறான். அவர் தான் பாரு, நின்று பாரு, அதனோட உச்சத்தை பாருன்னு சொல்லியிருக்கிறான் ஆண்டவர். பார்த்துக்கிட்டே இருக்கான். இதை கொடுத்துட்டான். கொடுத்த உடனே எல்லாம் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கும்போது பட்டக்குன்னு இடது கண்ணிலேருந்து உங்களுக்கு ரத்தமாக வருது சாமிக்கு. சாமி, நான் நல்லா தானே உனக்கு ஊட்டிட்டு இருந்தேன், எனக்கு ஏன் நீ பழுவுற, நீ உன் கண்ணிலேருந்து இப்படி ரத்தம் வரலாம், சீச்சிச்சு அப்படின்னு சன நொடியில் என்ன பண்ணுறான், இன்னொரு அம்பு எடுக்கிறான், சக்குன்னு தான் கண்ணை நோண்டுறான். நீ வச்சுக்க என் கண்ணை அப்படின்னு கண்ணை கொடுக்குறாரு. கண்ணை வச்சவொடனே அவன் ஐயோ ஐயோ ஏம்மா நீங்களே இப்போ இருக்கீங்க, உங்கள் கண்ணை டப்புன்னு நோண்டி வச்சுருவீங்களா? கண்ணை நோண்டி வச்சுட்டான். கண்ணை நோண்டி வச்ச உடனே இப்படி போயிடுச்சு இவனு கண்ணு. அடுத்த கண்ணில் வந்து இவன் பார்த்துக்கிட்டே என்ன பண்ணுறான், பார்த்தா அதுலேயும் ரத்தம் வருது, ரெண்டாவது கண்ணிலையும் ரத்தம் வருது. சுவாமி, உனக்கு ரெண்டாவது கண்ணில் ரத்தம் வரலாமா, என்ன நீ நான் இருக்கும்போது உனக்கு கண்ணை வரக்கூடாது, இந்தா தந்தேன்னு ரெண்டாவது கண்ணை புழக்க போகிறான். ரெண்டாவது கண்ணை பிளந்து வைக்கணும்ல. அப்போ ரெண்டாவது கண்ணை பிளந்து வைக்கிறதுக்கு கண் இல்லையே அவனுக்கு, இன்னொரு கண் வைக்க. அப்போ என்ன பண்ணுறான், காலினுடைய பெருவரலை தூக்கி அந்த ரெண்டாவது கண்ணுக்கிட்ட வச்சுக்கிறான்.